பவானி சொல்றாங்க, பொன்னிய இந்த வீட்டுக்குள்ள விட்டோம்னா என் குழந்தைக்கு கெடுதல் பண்ண மாதிரி எல்லாருக்கும் கெடுதல் பண்ண முயற்சி பண்ணுவாடா. சக்தி, பொன்னிய இந்த வீட்டுக்குள்ள விடாத. பிரீத்தி சொல்றாங்க, குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த பொன்னி குழந்தை விஷயத்துல இப்படி நடந்துகிட்டது என் நெஞ்செல்லாம் பதறுது. நினைக்க நினைக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எப்படிதான் நடந்துக்க முடியுதோ எனக்கு சுத்தமா தெரியல. சக்தி சொல்றாரு, பிரீத்தி தேவையில்லாம தலையிடாத, இது எங்க குடும்ப விஷயம். ஜெயலட்சுமி சொல்றாங்க, பிரீத்தி சொன்னது எதுவும் தப்பா தெரியலையே, அவ இந்த குடும்பத்துல நடக்கிற தப்ப தாங்கிக்க முடியாம பேசுறா, அதுல என்ன தப்பு இருக்கு சக்தி. நீலா சொல்றாங்க, அத்தை இந்த ஒருத்தியால தான் இவ்வளவு பிரச்சனையும், இவளை வெளியே துரத்திட்டா முடிஞ்சிடும் அத்தை. கேட்டு இந்த வீட்டுல நீ காலடியே எடுத்து வைக்க கூடாது பொன்னி, வீட்டை விட்டு வெளியே போ. பொன்னி கேக்குறாங்க, என்னைய இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு. அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, இது எங்க அத்தை வீடு தான், யாருமே இல்லாம எங்க வீட்டுக்கு வந்தவ. பொன்னி சொல்றாங்க, வெண்ணிலா கிட்டத்தட்ட ஓ நிலைமே அதே தான், உன்னையே பாவம் பார்த்துதான் இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க, அதை மறந்துடாத வெண்ணிலா. நீ என்னதான் நடிச்சு நாடகம் போட்டாலும் சரி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். வெண்ணிலா, அத சொல்ல நீ யாரு, என்ன இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமையே இல்லை வெண்ணிலா. பிரீத்தி சொல்றாங்க, ஆன்ட்டி இவ்வளவு நடந்தோம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம பொன்னி பேசுறா பாருங்க. பொன்னி சொல்றாங்க, பிரீத்தி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டை பத்தி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க. பவானி சொல்றாங்க, அப்பனா நான் சொல்றேன், இது எங்க வீடு, நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது பொன்னி. பொன்னி சொல்றாங்க, என்ன இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, நான் இங்கதான் இருப்பேன், சட்டப்படி இங்க இருக்க வேண்டிய எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு, என் மேல விழுந்த பழி பொய்யானது, அத நான் நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டே போவேன், இது முடியும், என்ன இங்க இருந்து யாருமே அனுப்ப முடியாது. ஜெயலட்சுமி சொல்றாங்க, பொன்னி எந்த மாதிரி பேசுறான்னு பாத்தீங்களாங்க. சந்திரசேகர் சொல்றாரு, பொன்னி பேசுறது நியாயம் தானே ஜெயா, செய்யாத தப்புக்கு ஒருத்தரை குறை சொன்னா யாருக்கு தான் கோபம் வராது. பொன்னி இல்லாட்டி இந்நேரம் சிவானி கிடைச்சிருப்பாளா, சொல்லு ஜெயா, அதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. பொன்னி இவங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ உள்ள போமா. பொன்னி உள்ள போறாங்க, எல்லாரும் கோவத்தோட இருக்காங்க. சிவானி தூங்கிக்கிட்டு இருக்கத பொன்னி பாக்குறாங்க. சக்தி பின்னாடியே வர்றாரு ரூமுக்கு. சக்தியோட ஃப்ரெண்டு சந்திரசேகர் எல்லாரும் வர்றாங்க சிவானிய பாக்குறதுக்கு. சிவானி கண் திறக்கிறாங்க, பொன்னிய பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க சிவானி. பொன்னி கிட்ட சிவானி அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, அத எல்லாரும் கேக்குறாங்க. சக்தி கிட்டையும் சிவானி சொல்றாங்க, சிவானிய ஆறுதல் படுத்துறாங்க. பொன்னியும் சிவானி சொல்றாங்க, நான் அழுகாம இருக்கணும்னா பொன்னி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு படுத்துக்கிறாங்க சிவானி. சிவானிய தூங்க வச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க. சந்திரசேகர் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கப்ப தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காங்க. சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ரொம்ப சிவியரா இருக்கிற மாதிரி இருக்கு அங்கிள், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோமா. சந்திரசேகர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. பொன்னி, நான் வேணா கசாயம் எடுத்துட்டு வரேன் மாமான்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போறாங்க. எல்லாரும் ஹால் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயலட்சுமி கவனிக்கிறாங்க பொன்னி கிச்சன் பக்கம் போனத. சக்தி கிட்ட சொல்றாங்க, காலங்காத்தாலே உங்க அப்பாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டோம், இதுக்கு பொன்னி இப்ப கிச்சன் சைடு போறா, அவ கையால உங்க அப்பாவுக்கு காஃபி வேணுமாமா. சக்தி சொல்றாரு, முதல்ல பொன்னி காஃபியே போடலாமா, பின்ன எதுக்கு சக்தி அவ கிச்சனுக்கு போயிருக்கா. அம்மா, அப்பாவுக்கு இருமலா இருக்குன்னு கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. சொல்றாங்க, ஆரம்பிச்சிட்டாளா அந்த பொன்னி, அவளும் அவ கசாயமும். சக்தி சொல்றாங்க, வெண்ணிலா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வாயை திறக்காதுன்னு எத்தனையோ ட்ரிப் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சம் பேசாம இரு வெண்ணிலா. வர வர ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க பொன்னிக்கு. வெண்ணிலா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன். சந்திரசேகர் சொல்றாரு, அம்மாவுக்கு ரொம்ப இருமலா இருக்குன்னு பொன்னி கசாயம் போட்டு எடுத்துட்டு வரவான்னு கேட்டா, நானும் எடுத்துட்டு வாமான்னு நான் தாம்மா சொன்னேன், அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. சக்தி பொன்னிக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க வீட்டுல. சொல்றாங்க, சக்தி நீ பாதி தான் சொல்லியிருக்க, மீதிய வீட்டுல எல்லாருக்கும் சொல்லுடா. அதுக்கு சக்தி சொல்றாரு, எங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் போட்டு அனுப்பி விட்டாங்க, அத பத்தி சொல்றாங்க. பொன்னி கசாயம் வச்சு எடுத்துட்டு வந்து மாமாவுக்கு கொடுக்குறாங்க. சந்திப்போம்.